சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். அது எதை வச்சு செய்ய போறோம்னா ரவையை வச்சு ரொம்ப டிஃபரெண்டா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப சூப்பரா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முந்தி என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ரவை ஸ்வீட் செய்யறதுக்கு இதுல இந்த கப்ல நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த கப்பால அரை கப்பு வந்து ரவை, 3/4 கப்பு பால், 1 கப்பு சுகர், அந்த அளவு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதுல 3/4 கப்பு இருக்கு பால். இப்போ அதே கப்புல அரை கப்பு ரவை, அதே கப்பால 1 கப்பு வந்து சுகரு, ஒரு டீஸ்பூன் நெய், இது வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்து நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். இது வந்து நட்ஸ், நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம். நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். இது பால் பவுடர், நம்ம தேவையான அளவு இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இவ்வளவுதான் தேவையான பொருளை நம்ம செய்தரலாம். இப்ப நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நம்ம 1 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம் இல்லையா, அதை அதுல சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்ப இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ரவையை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நான் சிம்லயே வச்சுதான் இந்த மாதிரி வறுத்தேன். நல்லா ரவைய 5 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால் வந்து சேர்க்க போறோம். இப்ப இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறிக்க போறோம். மொத்தமா சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இந்த பால் நம்ம ஊத்துன பால் நல்லா ட்ரை ஆகிற வரையும் நல்லா இத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா பாலும் நல்லா வத்திடுச்சு பாருங்க. இதை நம்ம அப்படியே ஆற வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். பாருங்க, ரவைய நம்ம நல்லா பால்ல மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி எடுத்திருக்கோம். இது நல்லா சூடா இருக்கு, கை வைக்க முடியல. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள நம்ம இதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா பால்ல மிக்ஸ் பண்ணி நம்ம தனியா வச்சுட்டோம். அது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணியில ஊத்தி நம்ம எப்படி பாகு ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் கடாய் வச்சிருக்கேன். இந்த சுகரை இதுல சேர்த்துக்கலாம். 1 கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் நானு. இப்ப அதே அளவு நம்ம 1 கப்புக்கு 1 கப்பு சக்கரை, 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, சக்கரை இந்த மாதிரி நல்லா தண்ணியில கரையிட்டோம். இப்ப இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஃபிளேவருக்கு தான் இது ஏலக்காய் பொடி. இந்த மாதிரி கட்டி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. பாகு பக்குவத்துக்கு வர வேண்டியல, கொஞ்சமா வந்து சக்கரை கரைஞ்சிட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு அந்த பாகு பக்குவம் நம்மளுக்கு தேவையில்ல. கொஞ்ச நேரமே கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஓரளவு கொஞ்சம் பாகு பக்குவத்துக்கு கொஞ்சமா வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா கை வைக்க முடியுது அதுல. இப்போ நம்ம இப்போ வந்துட்டு இது கூட நம்ம பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இதே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும்.
இப்ப இதுல வந்து கொஞ்சமா பேக்கிங் சோடா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம இது மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லாம் ஒண்ணு சேர்ற அளவுக்கு. இப்போ ஃபைனலா வந்து நம்ம ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கோம். நீங்க பவுடர் வேணா கூட சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட பவுடர் இல்லை, அதனால இந்த மாதிரி ஏலக்காவை அப்படியே நசுக்கி அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டையா எடுத்துட்டு பாருங்க, நல்லா உருண்டையா உருட்டிட்டு நல்லா கை வச்சு இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். பாருங்க, நம்ம ரவை ரெடி பண்ணோம் இல்லையா, நம்ம வந்து இதே மாதிரி உருண்டையா உருட்டி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல திரட்டி வச்சிருக்கோம். இதை வந்து நல்லா எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன், நம்ம அப்படியே அதுல போட்டுக்கலாம். வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்ப நம்ம திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலர் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வேக வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இத எண்ணெயில இருந்து எடுத்துட்டோம். இத வந்து நம்ம அப்படியே சக்கரை பாகுல சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ண ரோஸ்பெரி ரவை ஸ்வீட் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம். பயங்கர சாஃப்டா இருக்கு. வாயில வைக்க அருமையா இருக்கு. கண்டிப்பா சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிஜமாலுமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.